எல்லோருக்கும் இறை வணக்கம். இன்று நம்ம 3வது வாரம் ஒரு பிசினஸ் ஜிபிடி புக் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் நம்ம 3வது வாரமாக நம்ம எல்லாரும் இணைந்துள்ளோம். இதில் இணைந்த கே அருணாச்சலம் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். மோகன் சார் வருக வருக என வரவேற்கிறேன். ராஜா சார் டெல்லியிலிருந்து நமக்கு முதல் நபராக இந்த அறிமுகப்படுத்தி அதன் தொடர்ச்சியாக மோகன் சார் தமிழகத்துக்கு கொண்டு வந்து டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு வந்து இந்த தமிழகத்தில் நாமக்கல் அருணாச்சலம் சார் அடுத்ததாக தொடர்ந்து இந்த பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. சிவகுமரன் சார் வணக்கம், பாபு சார் வணக்கம், ஏழுமலை சார் வணக்கம், மற்றும் வரக்கூடிய கோடீஸ்வரர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நான் வருக வருக என வரவேற்று எல்லோரும் வருக. இந்த நிகழ்ச்சி அடுத்தது அருணாச்சலம் சார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அவரும் இந்த கண்டினியூ பண்ணுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜிபிடி உறவு வந்திருக்கும் கோடீஸ்வரர் அனைவருக்கும் நாமக்கல் அருணாச்சலம் சார்பாக எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம் சார். வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:10க்கு வந்து பாத்தீங்கன்னா மோகன் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அது வரைக்கும் இந்த வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல உள்ள வர்றவங்க வரட்டும். இப்ப 7 பேர் வந்திருக்குமா சார்? 7 பேர் இருக்கும் சார் உங்களோட சார். பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு டைம் முன்னால போட்டாலும் எவ்வளவு டைம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த அந்த ஒரு சின்சாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சார் மோகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வரவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு சார். ஓகே சார், ஓகே. எனது அருமை ஜிபிடி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் பணிவான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஜிபிடி ஜூம் மீட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2வதா என் டீமுக்காக நான் ஜூம் மீட்டிங் ரெடி பண்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அருணாச்சலம் சார் தான். அருணாச்சலம் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் இப்ப 7 பேர் உள்ள இருக்கிறீங்க. எங்க 2 பேர், நானும் ராஜா சார் போக நீங்க 5 பேர் இருக்கிறீங்க. ஸோ இந்த 5 கோடீஸ்வர உள்ளங்கள் அனைவரையும் 6 பேர், இப்ப 7 பேர் இருக்கிறாங்க. 6 பேரையும் வருக வருக என்று நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது 8 மணிக்கு ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணா ஒரு 8:05க்குள்ள எல்லாரும் உள்ள வந்துட்டா டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கலாம். சில விஷயங்கள் எல்லாம் பேசலாம். அடுத்த வாரத்துல இருந்து வாழ்த்துக்கள். 8 பேர் உள்ள வந்திருக்கிறீங்க, 7 பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த 7 பேர், இப்ப 7 பேர் நான் 2 பேர் பண்ண 5 பேரும் ஆளுக்கு 2 பேர்த்த உள்ள ஜூம் மீட்டிங்ல கொண்டு வந்தாலே அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10ல இருந்து 20 பேர் உள்ள வந்துருவாங்க.
ஸோ அதுக்கான முயற்சியை மேற்கொள்வோம். ஸ்டார்டிங்ல நாங்க ஆரம்பிக்கும் போது வெறும் 4 பேர் தான். இன்னைக்கு 4000 பேர் தாண்டிட்டோம். ஜூம்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 115 பேர் நேற்று கலந்துக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இப்போ நம்ம கம்பெனியோட டீட்டெயில் பத்தி நம்ம சொல்ல போறோம். வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல 80 கோடி ரூபாய் 15 மாசம்ல சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கம்பெனி கொடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கான இடம் ஏதாவது இருக்காதுன்னா கரெக்டான ஆன்சர் இல்லை. அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ராடக்ட் பேஸ் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும். இன்புட் வந்தாலும் உங்களால அவுட்புட் கொடுக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா நம்ம கம்பெனி எப்படி சார் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸுக்குள்ளே கிரிப்டோ கரன்சில நம்ம ரோபோட் ட்ரேட் பண்ணுது. அதனால எங்களால கொடுக்க முடியுது. சரி, இந்த ரோபோட்டை உருவாக்கின பேர் ஆடம் ஸ்கூல்மேன். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ. இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். இதை தாண்டி இவர் ஒரு சயின்டிஸ்ட். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு ஒரு ரோபோட் இருக்குது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா அது வரும். அதுல இவரும் ஒரு பார்ட்னர். இவரும் ஒரு நண்பரும் சேர்ந்துதான் உருவாக்குனாங்க. அதுல மைனஸ் பிளஸ் ரெண்டுமே இருந்ததுனாலதான் அதுல அவர் வெளியே வந்துட்டார். இப்ப இது உருவாக்குறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட் நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். அதாவது லாபத்தை மட்டும்தான் கொடுக்கணும், லாஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ரோபோட்டை இவரு 4 வருஷமா போராடி உருவாக்கிட்டார். உருவாக்கி என்ன பண்ணிட்டாருன்னு யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. சோ கம்பெனி லீகல். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிக்காங்க. ரெண்டாவது, அவர் பத்தின டீட்டெயில் எல்லாமே கூகுள் இருக்குது, நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். மூணாவது, இவ்வளவு பெரிய இன்கம் இந்த கம்பெனி எங்க இருந்து சார் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ் இல்ல, அதுவும் கிரிப்டோ கரன்சில. இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் கூடிய சீக்கிரம் 200 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு பிளாக் பண்ண போறாங்க. அது பிளாக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா, எல்லாம் டிஜிட்டல் மயமாக்க போறாங்க. நோட்டை கண்ணில் பாக்குற கடைசி சந்ததி நாமளா தான் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பெரிய பெரிய அளவுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி பூம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நிறைய அட்வான்டேஜ் விஷயங்கள் கவர்மெண்ட் வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கு. அதனால இனி வருங்காலத்துல நம்ம எல்லாம் கோடீஸ்வரர்கள்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகம் வேண்டாம். ஸோ இந்த ரோபோட்டை உருவாக்கி பினான்ஸ்ல கனெக்ஷன் கொடுத்து கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ண வச்சுட்டாரு. இது ஃபர்ஸ்ட். இப்ப இந்த ரோபோட் பினான்ஸுக்குள்ள நுழையிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவளை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த ரோபோட்டை நம்ம கம்பெனி உள்ள கொண்டு போய் நுழைச்சிட்டாங்க. நுழைச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு 10% 20% எடுக்கிறாங்க. ஆனா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க சார்? டெய்லியும் 2% தான் கொடுக்குறாங்க. அதனால எவ்வளவு பேர் அமௌண்ட் கொடுக்குறாங்களே, கரெக்டா கொடுக்குற போது அப்டேஷன் ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா, பூரா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விட்ரா கொடுக்கணுமா? எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த டவுட்டுக்கு இங்க வேலையே இல்லை. ஓகே, இப்போ யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரோபோட் இன்னைக்கு பினான்ஸ் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்குது. இப்ப கம்பெனி என்ன சொல்றதுன்னா, $150 உள்ள வாங்க, ஒரு 14,000 ரூபாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க, ரிஸ்க் எடுங்க. இன்னைக்கு டாலர் பார்த்துட்டு நீங்க போட்டுக்கலாம். 91, 92, 93, 94 எவ்வளவு டாலர் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அமௌண்ட் நீங்க பண்ணிக்கலாம். அங்க பார்த்துட்டு செக் பண்ணி மாதிரி நீங்க டாலர் போட்டு அமௌண்ட் அடிக்கலாம், அல்லது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லன்னா பணத்தை அனுப்பினா நாங்க ஐடி போட்டு கொடுத்துறோம். ரைட், இது ஃபர்ஸ்ட். சார் ரவிச்சந்திரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ரைட், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனி $150 15 மாசத்துல எவ்வளவு சார் கொடுக்குறேன்னு சொல்லுது? 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுது. 5 லட்ச ரூபாய் சாத்தியமா சார்? கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கம்பெனியால கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ரோபோட் எங்க சார் ட்ரேட் பண்ணுது? பினான்ஸ்ல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ணுது. அதனால கொடுக்க முடியும். சரி, இப்ப $150 போட்டா 15 மாசம் அக்ரிமெண்ட். கம்பெனி டெய்லி 2% தான் கொடுப்பாங்க, முதல் கண்டிஷன். சாட்டர்டே சண்டே தரமாட்டேன், 2வது கண்டிஷன். அப்ப மாசத்துக்கு 24 திங்கள் முதல் வெள்ளி வரை. அப்ப 20 நாளைக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 2%னா $3 கிடைக்கும். நான் சொல்றது நான் ஒர்க்கிங்ல $150 மட்டும். நம்ம கம்பெனில மொத்தம் 7 பேக்கேஜ் இருக்கு.
150, 300, 600, 1200, 2400, 4800, 9600. இந்த 7 பேக்கேஜ் $150 போட்டா $5 லட்ச ரூபாய் கிடைக்கும். $300 போட்டா $10 லட்ச ரூபாய் கிடைக்கும். $600 போட்டா $20 லட்ச ரூபாய் கிடைக்கும். $1200 போட்டீங்கன்னா $40 லட்ச ரூபாய் கிடைக்கும். $2400 போட்டா $80 லட்ச ரூபாய் கிடைக்கும். $4800 போட்டா $1,60,00,000. $9600 போட்டா $3,20,00,000. சரி சார், யாராவது இந்த அமௌண்ட் எடுத்திருக்காங்களான்னு கேள்வி கேட்டீங்கன்னா 10 மாசம் ஆகி 11வது மாசம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் 4 மாசம் இருக்குது. கண்டிப்பா எடுப்போம். இன்னைக்கு வரைக்கும் வித்ட்ராவல் எந்த தடையும் இல்லாம டக்குன்னு வந்துட்டு இருக்கு. ரைட். இப்போ 11 மாசம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். 5 மாசத்துல அசல் எடுத்துட்டாங்க. 10 மாசத்துல பெரிய அளவுல இன்கம் எடுத்துட்டாங்க. அதனால நம்ம கம்பெனி பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, $150 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 300, 600 அது அவங்கவுங்க விருப்பம். இப்ப நம்ம சொல்றது வெறும் 150 மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 150 நீங்க ஒர்க் பண்ணாலே 80 கோடி சம்பாதிக்கலாம். ஒர்க் பண்ணலனாலும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்குது? அருணாச்சலம் சாரு போன வாரத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தாரு. அது நானும் கூட ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப $150 போட்டா டெய்லி 2% $3 கிடைக்கும். அப்ப 20 நாளைக்கு எவ்வளவு சார் ஆச்சு? $60. $60 முழுசா விட்ரா பண்ணலாமா? கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு தேதி 15ன்னா அடுத்த மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு $60 வந்திருக்கும். அதுல $36 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் ஆகி காம்பவுண்டில் போய் உட்காந்துக்கும். சரி, இப்ப 2வது மாசம் அசல் எவ்வளவு இருக்கும்? $186 இருக்கும். இப்ப முதல் மாசம் போட்டதுக்கு 60%, அதாவது $36 டாப் அப் ஆயிடுச்சு. மீதி $24 இருக்கும். இந்த 24ல $6 உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அப்ளைனுக்கு போயிடும் 10%. மீதி இருக்கிற $18 30% முதல் மாசம் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். 18 பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா உள்ள சார்ட்ல கொடுத்துருக்காங்க 15, 30, 45, 60, 75ன்னு 15 மடங்கு தான் நீங்க என்ன செய்யலாம்? வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, $15 வித்ட்ரா போட்டா எவ்வளவு சார் கைக்கு வரும்? $13 கைக்கு வரும். $1.5 10% சர்வீஸ் ஆகி போயிடும். எதுல சார் வரும்? பினான்ஸ், வஜ்ரக்ஸ், ஜியோடெக்ஸ், ட்ரஸ்ட் வாலெட் இதுக்குள்ள போய் பாருங்க. பிஎன்பி பெப்20 அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அதுல பெப்20 மேல இருக்கும். அதோடைய ரிசீவ் அட்ரஸை காப்பி பண்ணுங்க. ஐடி ஓபன் பண்ணி பெப்20 உள்ள கேட்கும். அங்க செட், அதாவது சப்மிட் கொடுத்துருங்க. வேலை பிடிச்சு போச்சு. சரி, வித்ட்ரா போட்டா எவ்வளவு நேரத்துக்கு சார் நம்ம கிடைக்கும்? வேலெட்டுக்கு வரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 20ல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள உங்க வேலெட்டுக்கு வந்துவிடும். ரைட். ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தாண்டும். ஆனா 10 நிமிஷம் 20 நிமிஷம் மேல தாண்டாது. டக்குன்னு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ரைட். இது ஃபர்ஸ்ட் இன்கம். முதல் மாசம் $15 வித்ட்ரா பண்ணிட்டீங்க சார். நான் ஒர்க்கிங்ல மந்த்லி ஒன்ஸ் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஏன்னா நீங்க வேலை செய்யல. வேலை செஞ்சா டெய்லி வித்ட்ரா பண்ணது அப்புறம் சொல்றேன். இப்ப நான் சொல்லிட்டு வேலை செய்ய. ஜவஹர் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் சொல்லிட்டு இருக்குது இப்போ நான் ஒர்க்கிங், வேலையே செய்யாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். சரி, $150 போட்டுட்டோம். முதல் மாசம் $15. 2வது மாசம் எவ்வளவு சார் கிடைக்கும்? 186க்கு டெய்லி 2% வரும். அப்ப டெய்லி 2%ன்னா $74 வந்திருக்கும். அதுல $44 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆகி காம்பவுண்டிங்ல அசலோட போய் சேர்ந்துடும். அப்போ 2வது மாசம் எவ்வளவு சார் வித்ட்ரா பண்ணிருக்கலாம்? $7 உங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அப்ளைனுக்கு போயிடும். மீதி இருக்கு $22. 2வது மாசம் ஏற்கனவே ஒரு $3 இருக்கும். 25, $15 வித்ட்ரா பண்ணிக்கலாம். $10 பெண்டிங்ல இருக்கும். 3வது மாசம் 230 டெய்லி 2% வந்திருக்கும். 92 வந்திருக்கும். $55 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆயிரும். மீதி இருக்கிறதுல $9 அப்ளைனுக்கு போயிடும். $28 3வது மாசம். ஏற்கனவே ஒரு 10 இருக்குது. 38ல $30 வித்ட்ரா பண்ணிக்கலாம். $8 பெண்டிங்ல இருக்கும். முதல் மாசம் 15, 2வது மாசம் 15, 3வது மாசம் 30 பண்ணிட்டீங்க. அப்ப டோட்டலா $60 வித்ட்ரா பண்ணிட்டீங்க. முதல் மாசம் 18 வந்திருக்கும். 2வது மாசம் 22, 3வது மாசம் 27, 4வது மாசம் 34, 5வது மாசம் 42. இப்படி ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய இன்கம்ல இருந்து 60% ரீடாப் அப் ஆகிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நீங்க ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்க. உங்க அப்ளைனுக்கு ஒரு பகுதி போயிட்டு 10% போயிட்டு இருக்கும். அப்ப டோட்டலா எவ்வளவு சார் வித்ட்ரா பண்ணிருப்போம்? 5 மாசத்துல அசல் எடுத்துட்டீங்க. 6வது மாசம் இருந்து 15வது மாசம் வரைக்கும் எவ்வளவு சார் வித்ட்ரா பண்ணிருப்பீங்கன்னா $1,66,000 வித்ட்ரா பண்ணி எடுத்திருப்பீங்க. சார் எந்த வேலையும் செய்யல சார். நீங்க எந்த கண்டிஷனும் கிடையாது சார்.
ஒரு ஐடி மட்டும் $150 போட்டீங்க சார். அந்த $150க்கு 15 மாசத்துல 5 மாசம் நீங்க போட்டோஸ்ல எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கம்பெனில உங்க அமௌண்ட் இல்ல. ஆனா நீங்க போட்ட $150க்கு ட்ரேடிங் ஆகி லாபம் கிடைச்சது பாத்தீங்களா? அந்த லாபத்துலதான் மீண்டும் மீண்டும் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதனாலதான் கம்பெனி இவ்வளவு பெரிய இன்கம் உங்களுக்கு கொடுக்க முடியுது. சார் போட்ட உடனே $60 நீங்க எடுத்துட்டாங்க, ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, $60 கொடுத்துட்டாக்க அதுக்கப்புறம் உங்க இன்கம் உள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப கம்பெனி கொடுக்க முடியாது. அதனாலதான் ஒரு 60% ரீடாப் இருக்கும், 10% அப்ளைனுக்கும், மீதி இருக்க 30% உங்களுக்கு கம்பெனி ஒவ்வொரு மாசம் கொடுத்துட்டு வருது. இப்படி கொடுத்ததே ஒரு மாசத்துல 15 மாசம் எவ்வளவு பண்ணிட்டீங்க? 1,66,000 வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டீங்க. எவ்வளவு பெரிய இன்கம் சார், யோசிச்சு பாருங்க. எந்த கம்பெனி இது வரைக்கும் நான் கொடுக்கல, பார்க்கல சார். சரி, அடுத்தது ஒவ்வொரு மாசம் உங்க சொத்து அப்டேட் ஆயிட்டு வருது இல்ல, 15வது மாசம் பாத்தீங்கன்னா ஒரு $3,900 உள்ள இருக்கும். இந்த $3,900 INR பாத்தீங்கன்னா ஒரு 3,51,000. இந்த 3,51,000 எப்ப சார் நான் வித்ட்ரா பண்ண முடியும்? 15 மாசம் முடிஞ்ச உடனே 16வது மாசம் நீங்க என்ன செய்யலாம், உங்க அசலை வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இதோட உங்க அக்ரிமெண்ட் க்ளோஸ். ஏன் சார் என் ஐடி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் பண்ண முடியாதா? கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அதே ஐடி, அதாவது உங்க ஐடி நம்பர் இருக்கும், ஆனா அக்ரிமெண்ட் 15 மாசம் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் தேவைன்னா அதே ஐடியில ஒரு $150 $300 போட்டு நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். சரி, இது ஃபர்ஸ்ட். அடுத்தது சார், பரவாயில்லையே, ஒரு $150 போட்டேன், 15 மாசத்துல 5 லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சு. 5 மாசம் அசல் எடுத்துட்டீங்கல்ல, 6வது மாசம் 7வது மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் $150 கிடைக்கும். அதை என்ன செய்யுங்க, உங்களுக்கு 2வது ஐடி யாராவது மனைவி பேர்லயா, பையன் பேர்லயா, பொண்ணு பேர்லயா போடுங்க. இப்ப 10 லட்சம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த 10 லட்சம் ரூபாய் டெய்லி 2% வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 3-4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அசல் எடுத்தது போக மறுபடியும் வர லாபத்துல இன்னொரு ஐடி போடுங்க, உங்க பையன் பேர்ல ஒண்ணு போடுங்க. 3 ஐடிக்கு 15 லட்சம் ஆகி போச்சு. அதுக்கு ஒரு லாபத்தை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஐடி போடுங்க, பொண்ணு பேர்ல 20 லட்சம் ஆகி போச்சு. இதே மாதிரி வர்ற ஐடியில நீங்க என்ன செய்யலாம், டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அது உங்க விருப்பம். ரைட். அடுத்தது, சரி சார் பிளான் நல்லா இருக்குது, எனக்கு இந்த 5 லட்சம் 10 லட்சம் பத்தாது, ஏன்னா இழப்புகள் நிறைய சந்திச்சுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், இன்னைக்கு சொந்த வீடு இல்ல, வயசாகி போச்சு, செட்டில் ஆகுமா மாட்டுமா ஒரு பயம் மனசுல வந்துச்சு. இது வாழ்வா சாவாகிற முடிவில் நாங்க இருக்கிறோம், கண்டிப்பா நாங்க ஜெயிச்சே ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகி ஆகணும். அதனால இதுல நாங்க துணிஞ்சு இறங்குறோம்னு சொல்லி இறங்குனீங்கன்னா எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும்? 15 மாசத்துல 80 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு கம்பெனி சொல்லுது. அதிகபட்சம் 560 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், அது நமக்கு வேண்டாம். ஆனா 80 கோடி ரூபாய் கண்டிப்பா சாத்தியம் சம்பாதிக்க முடியும். சரி, நேத்து நான் அருணாச்சல சார் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் முருகானந்த சார் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் 20 ஐடி 25 ஐடி போட்ட மேடத்தை நான் மீட் பண்ணேன், இன்னொரு சார் 2 பேர்த்த மீட் பண்ணேன். அவங்க எல்லாத்திட்டையும் நான் பேசினேன். சார் 80 கோடி ரூபாய் நாங்க என்ன சார் பண்றோம் அப்படின்னாரு. ஏன் சார் 80 கோடி ரூபாய் நமக்கு தேவை? கண்டிப்பா வேணும் சார், நிறைய நமக்கு தேவைகள் இருக்குது, நிறைய பேருக்கு உதவி செஞ்சு புண்ணியத்தை தேடிட்டு போலாம் சார். அதனால நமக்கு எவ்வளவு வந்தா போதுன்னு நமக்கு மட்டும் வச்சுக்காம ஒரு வாய்க்கால் மாதிரி வயல் என்ன பண்ணுமா, வர்ற தண்ணி எல்லாம் சேமிச்சு வச்சு கடைசியில என்ன ஆகும், வெயில் அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா சுண்டி அந்த வயல் காஞ்சி போயிருமா. ஆனா வாய்க்கால் என்ன பண்ண, தனக்கு வர தண்ணிய கீழே போக போக எல்லாருக்கும் கொடுத்துருமாமா. அப்படி கொடுக்கறதுனால எப்பயும் வாய்க்கால் பாத்தீங்கன்னா செழிப்பாவே இருக்கும், வயல் பாத்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும். அப்ப நம்ம வயல் மாதிரி இல்லாம இந்த வாய்க்கால் மாதிரி வர வர 4 பேர் உதவி செஞ்சா புண்ணியம் நிறைய நமக்கு சேரும் சார். கடைசி காலத்துல நம்ம கொண்டு போறது பாவம் புண்ணியம், இது 2 மட்டும்தான். அதனாலதான் கண்டிப்பா நமக்கு 80 கோடி ரூபாய் வேணும். ஓகே, இப்ப நான் ஒர்க்கிங் குள்ள நான் வரேன் சார், ஒர்க்கிங் குள்ள வரேன் சார். என்ன சார் பண்ணணும், 2 ரெஃபரல் நீங்க கொடுக்கணும். ஒரு நபரை கொடுத்தா ஸ்பாட் கமிஷன் உங்களுக்கு 5% $7 கிடைக்கும். $150க்கு அதிகமா போட்டாலும் அதுக்கான இன்கம் கிடைக்கும். நான் $150 மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். $150 2 பேர் கொடுக்கணும், கம்பல்சரி கொடுத்தாங்கணும். கொடுத்தா ஒரு நபருக்கு இருந்து $7, 2 பேருக்கு $15 வரும். இமீடியட்டா நீங்க வித்ட்ரா செய்து கொள்ளலாம். நான் ஒர்க்கிங் தனி வித்ட்ரா இருக்குது, ஒர்க்கிங் தனி வித்ட்ரா இருக்குது. அது மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இது தினமும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். $15 வருதா, எப்போ வேணாலும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் வித்ட்ரா பண்ணுங்க, எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஓகே சார், 2 பேர் கொடுத்துட்டேன். 2 பேர் மட்டும் கொடுக்க முடியுமா? நீங்க தாராளமா 100 பேர் கொடுங்க, 50 பேர் கொடுங்க, அது உங்க விருப்பம். ஆனா கம்பெனி கம்பல்சரி 2 பேரை கொடுக்க சொல்லி கேட்குது. ஓகே, 2 பேர் கொடுத்துட்டீங்க. இப்ப 2வது இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க கொடுத்த 2 பேரும் ஒவ்வொரு மாசம் வித்ட்ரா பண்ணும் போதெல்லாம் 2% 15 மாசத்துக்கு கிடைக்கும். அப்ப 2 பேருக்கு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் சார்? 15 மாசத்துக்கு 2 பேர், ஒரு நபர் இருந்து 5 லட்ச ரூபாய்க்கு வித்ட்ரா போட்டாருன்னா 10,000 ரூபாய். 15 மாசம் ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். 2 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20,000 ரூபாய். 10 பேர் கொடுத்தா 1 லட்ச ரூபாய் கிடைக்கும் 15 மாசத்துல. இது 2வது இன்கம். 3வது இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க டீம் மூலமா நேற்று சார் முருகானந்தம் சார் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெளிவா கிளியர் பண்ணாரு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமா இது வரைக்கும் நெட்வொர்க் லீடர்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா ஒருத்தர் கூட அந்த மாதிரி அவ்வளவு துல்லியமா பிளான் போட்டு எழுதி வைக்கல சார். நேற்று பாத்தீங்கன்னா கம்பெனிக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு முருகானந்தம் சாரு அந்த பிளான 1 by 1 அவ்வளவு தெளிவா எழுதி வச்சு எனக்கு காட்டினாரு. ஆச்சரியமா போச்சு. இவ்வளவு அக்யூரேட்டா எழுதி வச்சிருக்கிறாரு. அவ்வளவு துல்லியமா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலே அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள 30 ஐடிக்கு மேல கொடுத்துட்டாரு. 30-40 ஐடிக்கு மேல கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 ஐடி 10 ஐடி கொடுத்துட்டு இருக்கிறார். பெரிய அளவுல கொடுத்துட்டு இருக்கிறார். உண்மையிலே அவர் சீக்கிரமா பெரிய அளவு சக்சஸ் ஆவாரு. அதே மாதிரி நீங்களும் பெரிய அளவு சக்சஸ் ஆகணும். ஓகே. 3வது இன்கம் என்னன்னா, உங்க டீம் 2, 4, 8, 16, 32, 64 டெவலப் ஆகுது. 15 லெவல் வரைக்கும் டீம் போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. 15 லெவலில் 15 பேர் தான் இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்காங்க. அந்த 15 பேர் ஆளுக்கு ஒரு $100 வித்ட்ரா போட்டா 10% சர்வீஸ் சார்ஜ் போனா 90% கம்பெனி என்ன செய்யும்? அவங்க வேலட்டுக்கு அனுப்பிடும். ஆனா இந்த 15 பேர் மூலமா கம்பெனிக்கு லாபம் கிடைச்சிருக்கும்ல. ஏன்னா டெய்லி 2% அவங்க ரோபோட் ட்ரேட் பண்ணுது. ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து அந்த ரோபோட் ட்ரேட் பண்ணும்போது 10% 20% எடுக்கும். ஆனா நமக்கு எவ்வளவு கொடுக்குது? ஒரு நபருக்கு 2% தான் கொடுக்குது. அப்போ மீதி அவங்க 10% எடுத்தா 8% லாபம், 20% எடுத்தா 18% லாபம். அந்த லாபத்துல கம்பெனி சைட்ல இருந்து உங்க பணத்துல கை வைக்கல சார். உங்களுக்கு வித்ட்ரா போட்டீங்க 10% சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான். மீதி அவங்க வேலட்டுக்கு வந்துடும். ஆனா கம்பெனி கிடைச்ச சார் மியூட் ஆயிடுச்சு சார். கொடுக்குது. இது 3வது இன்கம். 4வது இன்கம் சார், நீங்க 3 மில்லியன் இன்கம் வச்சுக்காங்க. அதாவது 2 நபர்ல கொடுத்துட்டீங்க. 3வது ஒரு நபர் கொடுத்தா 3, 9, 27 இப்படி டெவலப் ஆகி போயிட்டு இருக்கும் போது அதுல ஒரு 30 கோடி நீங்க சம்பாதிக்கலாம்னு கம்பெனி சொல்லுது. சரி, 4வது இன்கம் என்ன சார் கேட்டீங்கன்னா, 5வது இன்கம் மோனோலைன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இன்கம் சார். இந்த மோனோலைன் இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல எந்த கம்பெனி கொடுக்காத ஒரு இன்கம் நம்ம கம்பெனி கொடுத்திருக்குது. என்ன சார் சொல்றீங்க சார்? நம்ம 6வது இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 5%, அப்புறம் 2, 1, அரை கால அதுவும் நம்ம கம்பெனியில் இருக்கு. லெவல்ல கீழே எத்தனை லெவலுக்கு போனாலும் அதுக்கான இன்கம் எங்க போனாலும் வந்துட்டு இருக்கோம். 6வது இன்கம் இருக்கு. ஆனா இந்த 5வது இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நீங்க 2 பேரை கொடுத்தீங்கன்னா, ஆரம்பத்துல சொன்ன 60% வந்திருக்கும், 30%, அதாவது $60 வந்திருக்கும், $30 டாப் அப் ஆயிரும், 10% அப்ளைனுக்கு போயிடும், 30% வித்ட்ரா பண்ணின்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்ளைனுக்கு போற 10% தான் இந்த மோனோ லைன் அப்படிங்கிற ஒரு இன்கம். சரி, இப்ப நீங்க டைரக்டா 2 பேர் கொடுத்துருக்கீங்க. அந்த 2 பேர்கிட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து $6 கிடைக்கும். அப்ப 2 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? $12 கிடைக்கும். $12 வித்ட்ரா பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்? இன்னும் $3 உங்களுக்கு வேணும். சரி, இப்போ 2 பேர் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சலம் சார் வந்துட்டார் உங்களுக்கு கீழே. அவர்கிட்ட இருந்து $6 வந்துருச்சு. நான் உள்ள வந்துட்டேன். ஏ சைடுல ஒரு $12 வந்துச்சு. இப்ப நான் 2 பேரு நான் என்ன செய்யறேன்? சம்பாரிச்சு ஆகணும், செட்டில் ஆகணும் வெறித்தனத்துல இங்க இறங்கி பண்றேன். அப்ப நான் என்ன மியூட் ஆயிடுச்சு. 2 பேரும் அருணாச்சலம் சார் இந்த 2 பேரும் ஏன் சைடுல இருந்து ஒரு 2 பேர் 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஒரு நபர்கிட்ட இருந்தவங்களுக்கு $7 கிடைக்கும். அப்ப 4 பேருக்கு எவ்வளவு சார்? $28. ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? $12. இப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சு? $40. $30 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். $10 பெண்டிங்ல இருக்கும். அடுத்தது 4 பேர் மூலமா 8 பேர் வர்றாங்க. 8 பேர் வந்தாங்கன்னா ஒரு நபர் மூலமா உங்களுக்கு $9 கிடைக்கும். அப்ப 8 பேருக்கு $72. ஏற்கனவே ஒரு 10 இருக்குது, 82. இதுல $75 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். $7 பெண்டிங்ல இருக்கும். அது 8 பேர் மூலமா 16 பேர் வராங்க.
ஒரு நபர் மூலம் உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? $10 கிடைக்கும். அப்ப $160 இமீடியட்டா நீங்க வித்ட்ரா செய்து கொள்ளலாம். இப்போ 5 லெவல்லயே ஸ்டார்டிங்ல $6 ஆரம்பிச்சேன். 5வது லெவல் வரும்போது $10 வந்து நான் நிக்கிறேன். எந்த இன்கம் எந்த கம்பெனியாவது ஸ்டார்டிங்ல கம்மியா கொடுத்து கீழே போக போக அதிகமா கொடுத்துருக்கா? பாத்துருக்கீங்க நீங்க? மேல வந்து 2% அப்புறம் 1 1/2 1/4 கீழே போக போக கம்மியா தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம கம்பெனி ஸ்டார்டிங்ல $6 ஆரம்பிச்சு கீழே போக போக பாத்தீங்கன்னா 15வது லெவல்ல ஒருத்தர் வித்ட்ரா போட்டா சார், நாராயணன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். ரிச் நாராயண் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ இப்போ வந்து 10 லெவல்ல 15 லெவல் 15வது லெவல்ல அப்புறம் வித்ட்ரா போட்டவங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? $125 கிடைக்கும் சார். எவ்வளவு பெரிய இன்கம் சார் இது சார். 15வது லெவல்ல யாரோ எங்கேயோ அந்த 15வது லெவல் ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா வச்சுக்கலாம் சார். $125 இன்ட்டு 1000ன்னா கணக்கு போட்டுக்காங்க சார் எவ்வளவு பெரிய இன்கம். மிகப்பெரிய ஒரு இன்கம். ஸோ இதனாலதான் கம்பெனி என்ன செய்யுது? 15 மாசத்துல உங்களால 80 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர் ஃபார்ம் ஆகி 15 மாசத்துல ஒரு 32,000 பேர் டோட்டல் பண்ணீங்கன்னா ஒரு 60,000 பேர் பக்கமா இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு 32,000 பேர் உங்க டீம்ல வந்துட்டா 2 பேர் ஃபார்ம் ஆகி வந்தாலே 100% ஒர்க் நடந்திருந்தா 30 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. இதை தாண்டி மோனோ லைன்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 68 லட்சம் USD. ஏன்னா எல்லாரும் கையிலயும் PDF இருக்கும், ஓபன் பண்ணி பாருங்க. 68 லட்சம் USD வந்திருக்கும். அதுல INR பாத்தீங்கன்னா 61 கோடி. ஏற்கனவே ஒரு 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க. இந்த 61 கோடியில 10% போனாலும் ஒரு 50 கோடி, இது ஒரு 30 80 கோடி ரூபாய் 15 மாசத்துல உங்களுடைய இன்கம் சார். சரி, இது ஃபர்ஸ்ட் இன்கம். இல்ல சார் 10 ரெஃபரல் கொடுத்தேன், ஒரு 20 ரெஃபரல் கொடுத்தேன், 50% தான் ஒர்க் நடந்தது, எவ்வளவு சார் கிடைக்கும்? கண்டிப்பா ஒரு 40 லட்ச ரூபாய் கிடைக்கும். அதுவும் இல்ல ஒரு 10% தான் சார் ஒர்க் நடந்தது, கண்டிப்பா ஒரு 8 கோடி ரூபாய் கிடைக்கும். அதுவும் இல்ல ஒரே ஒரு % ஒரு 5000 6000 பேர் வந்திருக்காங்க சார், கண்டிப்பா 1 ல இருந்து 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 பேர் பக்கமா இருப்பாங்க, கண்டிப்பா ஒரு 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சார் 15 மாசத்துல ஒரு 2 கோடி ரூபாய் கிடைச்சு எவ்வளவு பெரிய இன்கம் சார் நமக்கு. ஆனா நாம ஏன் சார் 2 கோடி நினைக்கணும்? பெருசா நினைப்போம் சார். சார் ஸ்கூலுக்கு போறோம், 10வது படிக்கிறோம், ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்லிட்டு வரேன், 10வது படிக்கிறோம், 10வது பாஸ் பண்ணாதான் காலேஜ் போறோம், காலேஜுக்கு போனாதான் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை போனா எதுக்கு சார் போறோம்? சம்பளத்துக்காக போறோம். சம்பளம் போய் வாங்கி என்ன பண்ண போறோம்? லைஃப்ல பெருசா செட் ஆகணும், வீடு வாசல் கட்டணும், கார் வாங்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க பாத்துக்கணும், லைஃப்ல செட் ஆகணும். இதுக்காக தான் படிக்கிறீங்க நீங்க. அப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளவு சார் கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு 50,000 ஒரு 60,000 வச்சுக்காங்க சார். 40,000 செலவு போச்சுன்னா மாசம் மாசம் ஒரு 20,000 எடுத்து வச்சாதான் ரிட்டையர்ட் ஆகிற போது உங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு சார் இருக்கு? அதிகபட்சம் ஒரு 80 90 லட்ச ரூபாய் இருக்கும். 1 கோடி கூட தாண்டாது சார். உங்க ஆயுஷ் நாட்கள் எல்லாம் முடிஞ்சு 60 வயசுல நீங்க ரிட்டையர்ட் ஆகும் போது எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு 80 லட்சத்துல 90 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஆனா 15 மாசத்துல 80 கோடி ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும் நான் கொடுக்குறேன்னு ஜிபிடி கம்பெனி சொல்றப்போ அந்த 10ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ணி நீங்க நினைக்கணும்னா நீங்க என்ன நினைச்சு போவீங்க? சார் கண்டிப்பா நான் 100 மார்க் கண்டிப்பா உங்களால எடுக்க முடியாது. 20 25 அவ்வளவுதான் போகும். 100 மார்க் எய்ம் வச்சாலா கடைசியில் எவ்வளவு எடுப்பீங்க? ஒரு 50 ஒரு 60 அல்லது ஒரு 35 மார்க் வந்து நிப்பீங்க. அதுக்கு போடுற உழைப்ப நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறதுக்காக படிக்கிறோம். அந்த செட்டில் ஆகிறதுக்கான பணம் நம்ம ஜிபிடி கொடுக்குற போது இது ஒரு 2 மாசம் அந்த உழைப்ப போட்டா முடியாது. ஏன் உங்களால வந்து சம்பாதிக்க முடியாது? அப்ப கண்டிப்பா செய்யலாம்.
ஒரு 2 மாசம் நம்ம உழைப்பை போட்டு ஒரு 10 பேர் கண்டிப்பா என்ன செய்யலாம், நம்ம ரைட் பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட் நாங்க பண்றோம். சார் பிசினஸ் பத்தி எங்களுக்கு தெரியாது சார். சொன்னா நம்ப மாட்டேன் சார். பேசவே வேண்டாம். நீங்க சொல்லவே வேண்டாம். நம்பர் எனக்கு அனுப்புங்க. கால் பண்ணுங்க. நான் பிளான சொல்றேன். ஐடி போட்டுருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிளான் சொல்லி ஐடி போடாத ஆள் யாருமே இல்ல. 100ல 5 பேர் 10 பேர் தான். அதுவும் பணம் இல்ல. நான் ரெடி பண்ணிட்டு போட்டுறேன். மற்றபடி 90% எல்லாரும் ஐடி போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. டெய்லி பாத்தீங்கன்னா $150, 300, 600, 1500 வந்துட்டே தான் இருக்குது. ஐடி போட்டுட்டே தான் இருக்கிறோம். ஏன் சார் உங்களால முடியாது? வாய்ஸ் வரலையே சார் மோகன் சார். சரி சார், கட்டாச்சு. கேக்குதுங்களா கேக்குது சார், கேக்குது, சார்? பேசுங்க. சார் கிளியரா கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ 15 மாசத்துல நம்மளால 80 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். நம்ம கம்பெனி இவ்வளவு பெரிய இன்கம் நம்ம கொடுத்துருக்கு. இவ்வளவு பெரிய இன்கம் ஆகிற கண்டிஷன் ஏதாவது இருக்கா சார்? ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த 6 வகையான இன்கம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வகையான இன்கம் உங்களுக்கு வேணும்னா 7 டைரக்ட் நீங்க கொடுத்துடணும். இந்த 7 ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுல 2 பேர் மட்டும் போக்கஸ் பண்ணணும். 2 பேரை போக்கஸ் பண்ணி மோனோலைன் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. மத்த 5 பேர் ஆட்டோமேட்டிக்கா பின்னால வந்துருவாங்க. 7 ரெஃபரன்ஸ் கொடுங்க, 2 பேர்த்த ஃபாலோ பண்ணுங்க. அந்த 2 பேரும் மோனோலைனுக்கும் கிரிமினலுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அவங்களும் 7 பேரை கொடுத்துருவாங்க. அவங்க 2 பேர்த்த ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து வரவங்க அதே மாதிரி 7 பேர்த்து கொடுப்பாங்க. 2 பேர்த்த ஃபாலோ பண்ணுவாங்க. 7 போகும். ஆட்டோமேட்டிக்கா எங்கெங்க இருந்து உங்களுக்கு இன்கம் வரும்னு சொல்லவே முடியாது சார். அவ்வளவு பெரிய இன்கம் உங்களுக்கு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கீழே 4000 பேர் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 10-15,000 பேர் கண்டிப்பா ரீச் ஆகி போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு $1000 இருந்து $2000 என்னுடைய இன்கம் இருக்கும். எவ்வளவு பெரிய இன்கம் சார். இது வரைக்கும் எந்த கம்பெனி கொடுக்கல. அவங்க ரோடு மேப்ல என்னென்ன சொன்னாங்களா அத்தனையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால எனது அருமையான ஜிபிடி குடும்ப உறவுகளே, நாம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்னைக்கு 11 பேர் இருக்கிறோம். அடுத்த வாரம் அதே 110 பேர் ஆவாங்க. கண்டிப்பா முடியும். ஒவ்வொருத்தரும் 2 பேர் கொண்டு வாங்க. அடுத்த அவங்க 2 பேர் கொண்டு வர சொல்லுங்க. 2 பேர்த்த ஜூம் மீட்டிங்ல கொண்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய டீம் ஃபார்ம் ஆயிரும். மிகப்பெரிய நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க. அதனால கண்டிப்பா உங்களால 80 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் 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 என்று சொல்லி, முடியாதது முயலாதது மட்டுமே. நம்ம எதை முயற்சி பண்ணலையோ அது கண்டிப்பா முடியாது. நம்ம முயற்சி பண்ண சார் அடிக்கடி கட் ஆகுது, என்னன்னு தெரியல. வந்து ஓகே, தேங்க்யூ சார். கண்டிப்பா உங்களால முடியும் சொல்லி இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ராஜா சார், அருணாச்சல சார், நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார். சார் சூப்பர் சூப்பர் சார், மோகன் சார் சூப்பர். வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பிளானை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுல வந்துருங்க புது நபருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்க பேசுறத கேட்கறதுக்கு வந்து புதுசா வந்திருக்க நபர்களும் பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்னோட அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஜேபிடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11வது மாசம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்த ராஜா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட முதல்கண் வணக்கம். 2வது பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் ஐடியா எடுத்த மோகன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வணக்கம். ஏன்னா மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமே எனக்கு ஒரு சில விஷயம்லாம் டவுட் இருந்து அதுக்கப்புறம் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2வது மாசம் 6ஆம் தேதி 2வது மாசம் வந்து ஐடி போட்டா இன்னைக்கு சிறப்பா 5வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க நடந்துட்டு இருக்கு. நம்ம கீழே டீம் கொடுத்த ஓரளவுக்கு போயிட்டு இருக்கேன். நானும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணினாலும் பண்ணலைனாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நான் பண்ணின முதலீட்டுக்கு ஒரு $4,800 பேக்கேஜ் போட்டு அதுக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் கிடைக்கும்.
இதுல $150 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐடி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபாய் கிடைக்கும். 1,05,00,000 வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் பண்ண முதலீட்டுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் வரும். ஆனா இப்ப இதுல வந்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து ஒரு $150 உள்ள போட்டுட்டு ஒரு நபர் உள்ள வந்தாங்கன்னா, அவங்க எப்படி கோடீஸ்வரர் ஆகுறது தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி குரூப்போட வந்து பாத்தீங்கன்னாக்க விஷயம். அவங்க எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வைக்கணும், அவங்கள வந்து எப்படி கோடீஸ்வரர் ஆக்குறங்கிறத நம்ம வந்து ஏஎல்பி டீமோட வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்கள உள்ள ஒரு $150 வந்து அவங்க கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா செயல்பட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல கலந்துகிட்டவங்க அத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எனது மனமார்ந்த நன்றி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 7 பேக்கேஜ் இருக்கு. $150 உங்களோட முதலீடு 14,000 ரூபாய் பண்ணீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். $300 ஒரு 28,000 பண்ணீங்கன்னா $150 14,000 பண்ணீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். $300 28,000 முதலீடு பண்ணீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். $600 நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56,000 முதலீடு பண்ணீங்கன்னாக்க ஒரு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு $1,200 1,12,000 பண்ணீங்கன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் கிடைக்கும். $2,400 பேக்கேஜ் 2,24,000 பண்ணீங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு 4,800 பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4,48,000 பண்ணீங்கன்னா 1,65,00,000 ரூபாய் கிடைக்கும். 7வது பேக்கேஜ் $9,600 8,08,96,000 ரூபாய் நீங்க முதலீடு பண்ணுனீங்க அப்படின்னா 3,30,00,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிளானை வந்து வடிவமைச்சு கொடுத்த ஆடம் சோல்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க இன்னைக்கு ஒரு 14,000 ரூபாயில இருந்து ஒரு 9 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தவரு, அதே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான் பண்ணி உள்ள வர முடியும் அப்படின்னா சாதாரணமா இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து திருப்பி என்னோட வந்து பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த 14,000 வாய்ப்பை கொடுத்து கோடீஸ்வரரா உருவாக்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வாய்ப்பை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்த்த ராஜா சாருக்கும் மோகன் சாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம எனக்கு இதுல 2 விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மத்த எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம். இதுல எனக்கு ஒரு 2-3 விஷயம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுனால உள்ள சிறப்பா செயல்பட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்ம மனசுக்குள்ள போகுதோ, எப்ப அதை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் ஆரம்பிக்கிறோமோ, எப்போ ஒருத்தர் பேசுறோமோ அப்பதான் நம்ம சந்தேகம் வரும். அப்பதான் நம்ம மேல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சார் இதை கேட்கறாங்க, அவங்க என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி கால் வரும். நீங்க எப்ப நீங்க வந்து அப்ளை நீங்க போன் பண்ணி பேசி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி நீங்க ஃபீல்டுக்கு போறீங்களோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஜிபிடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்க உள்ள ஜிபிடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க பேசுறது தயக்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டயுமே பேசாம நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்லிக்கலாம் அப்படின்னு நாளை கடத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா கடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $150 போட்டு நீங்க 5 லட்சம் சம்பாதிக்க வரலைங்க. $150 போட்டு பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது 560 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு 60 அவர் சார் வந்து பாத்தீங்கன்னா 80 கோடி அப்படிங்கிறாரு. அந்த 80 கோடி கூட சம்பாதிக்க நம்ம முயற்சி எடுக்கல அப்படின்னாக்க இதுல சம்பாதிக்கல அப்படின்னா வேற எந்த தொழிலுமே யாராலுமே சம்பாதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை கொடுத்து இவ்வளவு பெரிய வருமானத்தை கொடுத்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கும். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கையில கிடைச்சது இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே வந்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு என்ன முதலீடு பண்ணாலும் சரி அந்த ஒரு 50,000 நீங்க முதலீடு பண்ணி அந்த 50,000 பணத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னாக்க 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்க பணத்தை உள்ள கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட 50,000 வெளியில வரும். அதுக்கப்புறம் இந்த லாப காசு எடுக்கணும் அப்படின்னாக்க மறுபடியும் நீங்க 2 லட்சமோ 3 லட்சமோ உள்ள பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் நீங்க 50,000 பணத்தை போட்டுட்டு உங்களோட 50,000 எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் 3 லட்சம் 4 லட்சம் உங்க மத்தவங்களோட பணத்தை உள்ள என்ட்ரி பண்ணாதான் உங்க பணம் வெளியில வரும். அதே நீங்க லாப காசு எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் உள்ள கொடுக்கணும், அப்பதான் அவங்க லாப காசு வரும். ஆனா நம்ம ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த விதமான கண்டிஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்ப நீ $150 போடுற உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மாசத்துல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் மாசம் வித்ரா போடுறதுல 1,60,000 எடுத்துக்க, 15ஆம் மாசத்துக்கு 3,50,000 எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க மத்த இதுக்கு நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா $150 பேக்கேஜ்ல வர இதுல 7 விதமான பேக்கேஜ் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு நாராயண் சார்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க சரி நல்லா இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக்கேஜ் ஒரு 7வது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 9,600 பேக்கேஜ் எடுக்கிறேன் சார் நான் அப்படின்னு மாதிரி உள்ள வந்தாருன்னா மற்ற நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான வருமானம் வராது. எனக்கு மேல யார் 9,600 பேக்கேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். ஆனா நம்ம ஜிபிடில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க நான் $150 இருந்தாலும் நான் $9,600 பேக்கேஜ் எடுத்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன கிடைக்குமோ
கம்பல்சரி எனக்கு கிடைச்சிடும். அது வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த பிசினஸ்லுமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடில கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏனாதானம்னு செஞ்சு அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து மினிமம் பாத்தீங்கன்னா இந்த 2024 முடியுங்களும் இன்னொரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 7வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 5-6 மாசம் நீங்க கரெக்டா ஜிபிடி உள்வாங்கி நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களோட ஒவ்வொருத்தர் வருமானமும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க 150 ஐடியா கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த 6 மாசம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா இப்ப மோகன் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க டெய்லி $300 $400 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரணமா உங்களால எடுக்க முடியும். ஏன்னா இப்ப அவர் சார் வந்து பாத்தீங்கன்னாக்க $10 டெய்லி பார்த்ததுல இருந்து $20 பார்த்தது, $30 பார்த்தது, $50 பார்த்தது, $100 பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே உள்ள வந்து அந்த மாதிரி யாருமே காலதாமதம் பண்ணாதீங்க. எனக்கு போட்டது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி யாரும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பண்ணது பூரா கம்பெனி பூரா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதை ஒரு வாழை மரத்தை வச்சு அந்த வாழைத்தார் போட்டு பழமாகி மார்க்கெட்ல வந்து வியாபாரம் பண்ணோன்னு அந்த வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா உள்ள இருக்கிற வந்து பழத்தை வந்து பாதுகாப்பு பண்ணுது அந்த தோல். சாப்பிடும்போது என்ன பண்ணுவான்? தோலை உடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு பழத்தை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இவ்வளவு நாள் பண்ணது பூரா கம்பெனி பூரா நம்மள வந்து தோலா நினைச்சு வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு பழத்தை சக்கையை பூரா எடுத்து சாப்பிட்டு போயிட்டான். ஆனா ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல யாருமே தோக்க கூடாது அப்படிங்கிற பிளானை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க. இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை சார். அதனால கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாம் உள்ள வந்தவங்க பூராமே வந்து பாத்தீங்கன்னாக்க மனசுல புரிஞ்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்து வேலை செய்யுங்க. சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மாமா வந்து பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நன்றி ஜெயசெல்வன் சார் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அவரோட கருத்தை இதுல வந்து ஷேர் பண்ணுவார். மாமா வெல்கம். நன்றி ஜெயசெல்வன் மாமா. மைக் ஆன் பண்ணிக்கங்க, மியூட்ல இருக்கு. மைக் நோட் பண்ணிட்டு வாங்க. அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் நன்றி ஜெயசீலன். நான் ஒரு மோட்டிவேஷன் ட்ரெயினர். நான் ஸ்பிரிச்சுவல் ட்ரெயினர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே என்னோட மாப்பிள்ளை வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய அருணாச்சலம் அவர்கள் இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு முறை சொன்னாரு. எனக்கு கவனம்லாம் அதுல இல்லை, உண்மையே சொல்ல போனா. இப்ப கடந்த மாதம் ஒரு நாள் நான் அவரை நேர சந்திக்க போறேன், நானும் என் நண்பரும். பார்க்குறப்ப அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். வெறும் 14,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு பல கோடியை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அதை அப்புறம் தான் வந்து அதுல எனக்கு கொஞ்சம் கவனம் வந்துச்சு. உள்ள பார்க்குறப்ப இது எல்லாமே டெக்னாலஜி வைஸ் தான் ட்ரேடிங் நடக்குது. உங்களோட பணத்திற்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளாரையே நீங்க போட்ட பணத்தையே நீங்க எடுத்துருவீங்க. இதுல நீங்க ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலைனாலும் உங்களுக்கான ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இந்த 14,000 ரூபாய் வச்சு அதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பை மட்டும், அதாவது 14,000 ரூபாய் பணம் போட்டாச்சு, நீங்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலான்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நம்பிக்கை. எந்த ஒரு செயல்பாடுகள்லையுமே நம்மளோட கவனக்குவிப்பு ரொம்ப, நம்மளோட செயலாற்றல் வந்து ரொம்ப அவசியம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா விளையாட்டு வீரர்கள், திரைப்பட நடிகர்கள், இவங்க தான் அதிகமா சம்பாதிப்பாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒருத்தரால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கும். பிளான் நல்லா இருக்கு, நிறுவனத்தோட செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கு. இதுல நானும் என் நண்பர் அவர்களும் இதுல ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. விரைவில் நான் உங்க டீம்ல நான் உள்ள வந்துருவேன். நானும் ஒரு கோடீஸ்வரரா இந்த நிறுவனத்துல சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் எடுப்பேன். அநேக பேருக்கு வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கு திறந்த மனதோடு இந்த வாய்ப்புகளை நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாப்பிள்ளை அருணாச்சலம் அவர்களுக்கு நன்றி. இதுல அநேக நபர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்கீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை நிறைய பேருக்கு தெரியுங்க. அருணாச்சலம் மட்டும்தான் இங்க கூப்பிட்டாரு. ஆனா இங்க உள்ள வந்து பாக்குறப்ப சில நபர்கள் எல்லாம் பரிச்சயமான நபர்களாக இருக்கிறீங்க. ஒன்று சேர்ந்து
ஒரு அற்புதமான நிதி திரட்டும் இந்த கோடீஸ்வரனாக்கக்கூடிய திட்டத்துல பங்கேற்க வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம் மாமா, வணக்கம். 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 ஓகே மாமா, ஓகே. உங்க கருத்தை பரிமாறினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். ராஜா சார். சார் வெல்கம் சார். சார் வணக்கம் சார். இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய காரியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜா சார் தான். காரணம், இவ்வளவு பெரிய வருமானத்தை தமிழ்நாட்டுக்கு அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி செய்தாரு. அதனால கண்டிப்பா அவருக்கு நம்ம ஜிபிடி குடும்பத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து இந்த கம்பெனி கொடுக்கலன்னா நீ நம்மள இவ்வளவு பெரிய இன்கம் பார்த்துருக்க முடியாது. அதுக்கு அவருக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ராஜா சார், வெல்கம் சார். தேங்க்யூ ஜேவிஎம் சார், தேங்க்யூ அருணாச்சலம் சார். ரெண்டு பேருமே அருமையா அற்புதமா அந்த முதல் மாசத்துல 11 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜேவிஎம் மோகன் சார் வந்து கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி தெரியாது அவரு. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றேன், அப்பவே துள்ளி எழும்பினாரு. அருமையான ப்ரொஜெக்ட். அதே எனர்ஜியோட, அதே உற்சாகத்தோட, அதே ஒரு உணர்வோடு இன்னைக்கு வந்து நல்லா செயல்பட்டு சம்பாதிச்சு ஜிபிடி இருந்து ஒரு காரும் சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து உலாவி வந்துகிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும். நல்லா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எந்த நேரம்னாலும் சளைக்காமல் அவர்களுக்கு உதவி செஞ்சு அந்த எனர்ஜி குறையாம செய்யறாரு. அற்புதமான, உண்மையா சொல்றேன், ஒரு மனிதனோட வெற்றியே அதுலதான் இருக்குது. ரெண்டாவது, இப்ப நான் வந்து மிஸ்டர் ஜெயசீலன் அவர்களை பாராட்டுறேன். உண்மையா அவருடைய குரல், அவருடைய வீடியோல முகத்தை பார்த்ததும் எங்க கருணாநிதி வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்த சாயல்ல சூப்பரா பேசினாரு. உண்மையாவே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றதுனால என் மனசு சந்தோஷப்பட்டுச்சு. உண்மையாவே அவர் அப்படி சொல்லும் பொழுது. ஏன்னா நம்ம ஜிபிடி இது மாதிரி உள்ள தலைவர்கள், இது மாதிரி உள்ள மோட்டிவேஷனலா இருக்கிறவரு அற்புதமான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் உச்சரிச்சு பேசினாரு. உண்மையா சொல்றேன், வர்ற டைம்ல நம்மளுடைய ஜிபிடிக்கு எங்காவது ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா நம்மளுடைய ஜெயசீலன் அவர்களையும் நம்ம கூப்பிட்டு ஸ்டேஜ்ல அவர் என்ன ஒரு மோட்டிவேஷனல் எப்படி அவர் பேசுறவங்களோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு, நான் உண்மையாவே அவர் பேச என் மனதுல வந்து அதுதான் தோன்றுச்சு. வெல்கம் ஜெயசீலன் சார், வாங்க நம்ம எல்லாம் இதுல ஒரு பெரிய லெவல்ல வந்து பணம் சம்பாதிச்சு நம்ம எல்லாம் முன்னேறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அதனால நம்ம வந்து ஒரே செகண்ட் இருங்க, நானும் வந்து கொஞ்சம் சார் வணக்கம். மகிழ்ச்சி. சார் 1000 பேர் இருக்க மாதிரி எனக்கு திருப்தி இருக்கு சார். நம்ம ஜூம்ல 1000 பேர் இருக்கிற திருப்தி இருக்கு எனக்கு. சார் இப்ப வந்து வாழ்க்கையில என்னன்னா, சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம வந்து சார் உண்மையாவே உங்க முகத்தை பார்த்த உடனே ஜெயசீலன் சார் எனக்கு ஒரு உண்மையா மன திருப்தி, ஒரு சந்தோஷம் உண்மையாவே எனக்கு பட்டுச்சு. நீங்க பேச அற்புதமா இருந்துச்சு. இது மாதிரி எல்லாம் நம்ம சந்தோஷப்படுறோம்னா நமக்கு நல்ல பாருங்க. நானு ஜேவிஎம் முதல் ஜூம் மீட்டிங்ல ஒரே 4 பேர் வந்தாங்க சார். நாங்க சந்தோஷப்பட்டோம். 4 பேர் வந்திருக்கிறாங்க, நீ 2வதுல 7 பேரு. அந்த மாதிரி சளைக்காமல் நம்ம தொடர்ச்சியா இந்த பயணத்துல போயிட்டே இருக்கும் பொழுது இன்னும் மக்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து மெதுவா வர்றாங்க. 11 மாசம் ஆயிடுச்சு. சோ அதனால வாங்க நம்ம இதுல மற்றவர்களை வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கற மாதிரிதான் மற்றவர்களை எல்லாரும் நான் வந்து இப்போ பெரியம்பட்டின்னு சொல்லிட்டு போன சண்டேக்கும் அதுக்கு முன்னாடி சண்டே நானும் மோகனும் அங்க வந்து மீட்டிங் போயிருந்தோம். அங்க சில லேடிஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் அவங்களுக்கு வந்து தொடக்கத்துல எப்படி ஜிபிடில ரெஜிஸ்டர்ஸ் பண்றது, எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சொல்றாங்க, சார் எனக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் வந்து ஒர்க்கிங் இன்கம் வருதுன்னு உடனே அப்படியே திகைச்சிட்டேன். அவங்களுக்கு இப்பதான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது, ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, இன்வைட் பண்ணிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மேடம் வந்து லேடி, அவங்க வந்து அப்படியே அந்த டைரியில வந்து டவுன்லைன்ல உள்ளவங்க எல்லாம் அழகா எழுதி யார் யார் மூலமா மோனோலைன் எவ்வளவு வந்திருக்குது இந்த மாசம், ஆன் ஆர்ஓ எவ்வளவு வந்திருக்குது, டைரக்ட் இன்கம், இந்த மாதிரி எல்லாம் எழுதி அற்புதமா வச்சிருக்கிறாங்க. இந்த மாசம் வந்து 3 லட்சம் வந்திருக்கு சார். இப்ப அடுத்த மாசத்துக்கு வந்து 3.5 இல்லைன்னா 3.80 வரும்னு கணிச்சு சொல்றாங்க சார். உண்மையா அந்த நம்பிக்கை,
அது மாதிரி வந்து எல்லாரையும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்து எல்லாருக்கும் வந்து நல்லா வந்து பிளான் எல்லாம் எடுத்து பிரசன்டேஷன் சொல்ற மாதிரி. இப்ப அருணாச்சலம் பாருங்க, களத்துல குதிச்சு அற்புதமா புதுமையா சொன்னாரு, எல்லாரும் பாராட்டினாங்க. ஒரு 14,000 ரூபாய் கொடுத்து 1,85,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவர் கணக்கு எடுத்து வச்சு என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டாங்க, நான் அதை அனுப்பி வச்சேன். சோ அது மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல பாதையில இருக்கிறோம். நம்ம ஃபேமிலி, நம்மளை சார்ந்தவங்க, நம்ம டவுன்லைனு, நம்ம அவங்கள வந்து நல்லபடியா ஃபைனான்சியலா ஃப்ரீடம் பண்ணி கொண்டு வர முடியும் சார். கம்பெனி வந்து இப்போ ஜிபிடி காயின் கம்பெனி 3 உறுதி சொல்லிருந்துச்சு. வருகிற ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து காயின் யூட்டிலிட்டி அப்புறம் இ காமர்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி யூட்டிலிட்டி 10 மாசத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்குது. ஒரு 6 ப்ரீ சேல்ல வந்து கம்பெனி 17 பைசாவுல தொடங்குச்சு. இப்ப 3வது ப்ரீ சேல் போயிட்டு இருக்குது. 2வது ப்ரீ சேல்ல 21 பைசா ஆச்சு. இப்ப 25 பைசால இன்னொரு 10-13 நாளைக்கு அப்புறம் வந்து 25 இப்ப இருக்குதுன்னா 29-30 பைசா ஆயிரும். எக்ஸ்சேஞ்சில வந்த உடனே கம்பெனி வந்து ஒரு கிட்டத்தட்ட 2ல இருந்து ₹1 இருந்து ₹5 வந்து ரேட் ஆயிரும்னு சொல்லி கம்பெனி ப்ராப்பரா கொண்டு வருது. அப்புறம் கம்பெனி யூட்டிலிட்டி வந்துருச்சுன்னா வேர்ல்டு வைடா நம்ம ஜிபிடி காயின் யூஸ் பண்ணி தான் யூட்டிலிட்டியில வந்து நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். கம்பெனி மெதுவா ஸ்டெடியா எல்லா காரியத்தையும் கொண்டு வருது. கம்பெனி வந்து எந்த ஒரு ரிவார்டு அவார்டு ஃபங்க்ஷனோ இல்ல மற்றதெல்லாம் எதுவும் செய்யல. அவங்க வந்து இ காமர்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிவார்டு அவார்ட்ஸ் எல்லாம் நம்ம சீனியர்ஸுங்க எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து ஷேர் பண்ணி தான் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகமா இருக்கட்டும். நம்ம சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சொல்வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம், ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளருன்னு சொல்லி. மற்றவர்களுக்கு நீங்க கொடுங்கள் கொடுக்கப்படும். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு பல மடங்கா கிடைக்கும். அவ்வளவு பெரிய பல மடங்கு. ஞானத்தை கொடுத்தாலும் சரி, தானமா கொடுத்தாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கிறேன். சோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கம்பெனி கொடுத்துருக்குது. இதன் மூலமா நம்ம ஒரு பெரிய ஒரு பைனான்சியலா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம சீரமைத்து அநேகருக்கு கொடுக்க முடியும் நம்மளால. சோ அதனால வந்து இப்ப வந்து பினான்ஸ் வந்து இந்தியாவுல வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால கம்பெனி வந்து 2025ல சொந்த பிளாக் செயினும் சொந்த எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு கம்பெனி திட்டமிட்டு இருக்குது. ஒரு பெரிய நிறுவனத்துல நம்ம பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து வருங்காலத்துல வந்து நம்ம நல்லா எல்லாரும் நல்லா முன்னேறி நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய நிறுவனமா இருக்க போறோம். ஆனா இதுக்கு வந்து நான் எப்பவும் இதுதான் சொல்வேன், எல்லாருக்கிட்டையும் இதுதான் அடிக்கடி சொல்வேன், நம்ம கடையை திறந்தாதான் நமக்கு அன்னைக்கு வந்து சம்பாதனை வரும். அது மாதிரி நம்ம டெய்லி பிரசன்டேஷன், டெய்லி 4 பேருக்காவது நம்ம வந்து டெய்லி அருமையா நல்ல டைம் எடுத்து அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்து பாருங்க, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ரொம்ப பேர் 10,000 இருந்து 5 லட்சம் வரலும் மாசத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க சார். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. காயின் வந்து நீங்க வாங்குறதுனா இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப 17,000 ரூபாய்க்கு 1 லட்சம் காயின் இருந்துச்சு. இப்ப வந்து 25 லட்சம் ரூபாய், 25,000 ரூபாய்க்கு 1 லட்சம் காயின் வருது. அப்போ நீங்க வந்து ஒரு 1 லட்சம் காயினே வாங்கி வச்சிருந்தீங்கன்னாக்க $1 ஆனாவே உங்களுக்கு வந்து 9 லட்சம் ரூபாய் ஆயிரும். $10 ஆயிருச்சுன்னா பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளவு ஆயிருன்னு. அது மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஜிபிடி காயின் வந்து பெரிய லெவல்ல வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரஸ்ட் வாலெட்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் Web3ல வந்திருக்குது. டேப் மூலமா ஜென்யூனா இருக்குது. எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்குது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம நாராயண சார் பேசுவாரு. அவர் அற்புதமா நேற்று ஒரு பிளான் எனக்கு சொன்னாரு சார். இப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாராயண சார் உள்ள இருக்காரு. சார் நாராயண சார் நீங்க கொஞ்சம் பேசுங்க சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் வெல்கம் சார். இந்தியா வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய ராஜா, தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய மோகன், தமிழ்நாட்டுக்கு உள்ள நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க, நாமக்கல் கோடீஸ்வரரை உருவாக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க. அவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்க வந்து இந்த சார் சொன்னாங்க, ராஜா சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீச்சிங்ல ஒரு இதா இருப்பாங்க. ஜெய்சீலன் சாரை தஞ்சாவூர்ல நான் மீட் பண்ணேன். தஞ்சாவூர் ப்ரோக்ராம் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? நம்ம செல்வ சிந்தனை ப்ரோக்ராம்ல நாங்க மீட் பண்ணோம். ஆமா, அவங்க பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன், யூடியூப் மத்த இதெல்லாம். நான் அந்த அமைப்புல தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல அறிமுகமானதான் அருணாச்சலம். நான் ஜிபிடி போட்டை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல. போட்டு நான் கிண்டியில வந்து ஏறினேன். அந்த போட்ல எல்லாரும் இருந்தாங்க, நானும் ஏதோ கூட்டிட்டு போற மாதிரி போனாங்க.
சரி, அங்க போய் உட்கார்ந்த பிறகுதான் ஒவ்வொருத்தர் அவங்களோட அனுபவத்தை சொல்லும் போதுதான் ஓ இப்படி ஒரு வழி இருக்கு பொழுது அப்படின்னு நினைச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டடி பண்ணேன். நான் எதுவுமே ஒரு ஆள் ஒரு பேப்பரை கொடுத்தா உடனே நான் வந்து சேர்ந்துட மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன நினைக்கும்னா, இவன் ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டானா, இவன் கேட்கிற கேள்வி எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பான், நம்ம நேரம் கண்ணை முடிட்டு விழணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும். இதே மோகன் சார்ட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன். ராஜா சார்ட்ட அவ்வளவு பேசல. ஏன்னா ஒரு திட்டம் நம்ம சொல்றோம்னா நம்ம முதல்ல தெளிவாய்க்கணும். இப்போ இந்த ஸ்கீம்ல வந்து எனக்கு ஒரு 3 கொஸ்டின் என்னன்னா இருந்தது, அதுக்கு பதில்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதுல கம்பல்சரியா லெப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு ஆப்போசிட் டவுனு இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ண எக்ஸ்ட்ரா. இப்ப நான் வந்து எனக்கு 10 ரூபா போதும் நான் நினைக்கிறவன் இந்த ஒரே லைன்ல இருந்துட்டு நீங்க சம்பாதிக்க இல்ல, நான் கொஞ்சம் ரன் ரேஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க லெப்ட் ரைட்டுக்கு போங்க, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். நம்ம வந்து ஸ்லோ ஐடி சரி, நீங்க சொன்ன மாதிரி யார் சொன்னாங்கன்னு தெரியல, மெதுவா போகணும். ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டு பேசுறேன், ஆனா அரசியல் கட்சியா நினைக்காதீங்க. ஒரு காலத்துல 83, 84ல பிஜேபி வந்து 2 உறுப்பினர், ஒன்னு வாஜ்பாய் ஒன்னு அத்வானி, 2 பேர் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க எல்லாம் சொன்னாங்க, அவங்கள கேவலமா சிரிச்சாங்க. நீங்க 2 பேர் இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஆளுங்கட்சியா வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அத்வானி கூட கொஞ்சம் கோவப்பட்டிருக்கலாம். வாஜ்பாய் சொன்னார், இதே மன்றத்துல நாங்க ஒரு நாள் ஆளுங்கட்சியா இருப்போம், அன்று உங்க நிலைமைய பாருன்னு சொன்னாரு. அது பாருங்க, இன்னைக்கு இல்ல 10 வருஷம் அந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு, 3வது டேர்ம் வந்திருக்கு. எதுக்கு நான் சொன்னேன், இது அரசியலுக்குன்னு இல்ல, ஒரு செயலை செய்யணும்னா பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த வெற்றி கொஞ்சம் தள்ளி போகுமா இருக்க தவிர வெற்றி என்பது உறுதி. அதாவது என்னன்னா ஒரு 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 வருஷம் கிடைக்கிற வெற்றி ஒரு 1.5 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். இப்ப ராஜா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியல இந்த விஷயம். தெரிஞ்சா எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பாங்க. எப்போதுமே இந்த கேள்வி கேட்கிற கூட்டங்கள் தான் ஜாஸ்தி இருக்கு. அது கேள்வினா நியாயமான கேள்வி இருந்தா நியாயமான பதில் கிடைக்கும். விதண்டாவாதம் கேள்விக்கு பதிலே கிடைக்காது. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், யாரெல்லாம் விதண்டாவாதம் பேசுற ஆட்கள் அவங்களும் முன்னேற மாட்டாங்க, முன்னேற இருக்கிறவங்களையும் இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதனால நம்ம உள்ள வரும்போது 1000 இல்ல 2000 கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் தர நம்மளோட சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அனுபவத்துல என்னையோட அனுபவம் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். யாரா இருந்தாலும் மீட்டிங்ல வர சொல்லுங்க. அவங்க இங்க வந்து கேட்கட்டும், கேட்கறதுக்கு கூச்சவே பட வேண்டாம். ஏன்னா நம்ம பணம் போடுறோம், என் பணத்தை நான் போடுறேன். எனக்கு என் பணம் போடும் போது நான் கேள்வி கேட்க உரிமை இருக்கு. எந்த கேள்வியும் கேளுங்க, அதுக்குள்ள பதில் சொல்ல நம்ம லீடர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க வாங்க, இங்க சேர்ற எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகும். அதுவும் வித்தின் 15 மாதம். அருணாச்சலம் போட்ட சீக்ரெட், அருணாச்சலேஸ்வரர் சொன்ன மாதிரி, சிவாய நமகன் சொன்ன மாதிரி ஒரு சீக்ரெட் வச்சிருக்காரு. அந்த சீக்ரெட்டை கத்துக்கங்க. என்னன்னா 5 மாசம் நீங்க போட்ட துட்டை எடுத்துடுறீங்க, அப்புறம் 6, 7, 8 அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு 5 லட்சம், அப்புறம் 8, 9, 10 அதை திருப்பி போடுங்க, போட்டா அதுல ஒரு 10 லட்சம், அப்புறம் 3 மாசம் உள்ளதை போட்டீங்கன்னா 4800 இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1,65,000 எல்லாம் சேர்த்தா 1,85,00,000. நான் நினைச்சே பார்க்கல அப்படி ஒரு சம்பாத்தியம். நானும் 35 வருஷமா சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா லட்சத்தை தாண்ட முடியல. ஆனா கோடீஸ்வரருக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கிறார், நம்ம எல்லாரும் இணைந்து போவோம். இந்த வாய்ப்பு அருணாச்சலம் கொடுத்த வாய்ப்பு மற்றும் பெரியவங்க இருக்கிற இடத்துல எனக்கும் ஒரு மனிதரா மதிச்சு பேச கொடுத்த எல்லாரும் நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட எல்லாருக்கும் என்ன நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சார். மீட்டிங் முடிச்சுக்கலாம் சார். எல்லாத்துக்கும் வெல்கம், எல்லாத்துக்கும் நன்றி. இரவு வணக்கம், மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம். வணக்கம் சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், வணக்கம். ஓகே, நன்றி சார். ராஜா சார் வணக்கம் சார், தேங்க்யூ சார், குட் நைட். வணக்கம் சார், வணக்கம். ஓகே, பாய். தேங்க்யூ. பாய்.